விழுப்புரம் தொகுதி விசிக வேட்பாளர் ரவிக்குமார் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விழுப்புரத்தின் விடிவெள்ளி அண்ணன் பேராசிரியருடைய ஆதரவை பெற்று காலேஜ் வரையும் படிச்சு நல்ல பட்டதாரியானா நல்ல வேலைக்கு போகலாம். எனவே காலேஜுக்கு படிக்க வைங்கன்னா விழுப்புரத்தில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளரான ரவிக்குமார். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், விழுப்புரத்தில் இறுதிக்கட்ட பரப்புரை எந்த அளவுக்கு களை கட்டு இருக்கு? முழுமையான விவரங்கள் என்ன? நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலை 6 மணி வரை ஓய்வு இருக்கிற நிலையில தான் தற்போது அரசியல் கட்சியினர் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வராங்க. நாம் பார்த்து கொண்டு இருப்பது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வேட்பாளர் திரு ரவிக்குமார் அவர் தான் தற்போது இன்று காலை முதல்ல பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தொகுதிக்கு உட்பட்ட இந்திரா நகர், திருவாமுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் தான் தற்போது வாக்கு சேகரித்து வருகிறார். அங்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பெண்கள் மலர் தூவி உற்சாகமாக வரவேற்றனர். அப்போது பேசிய வேட்பாளர் ரவிக்குமார் பார்த்தீங்கன்னா தேர்தல், அதாவது இந்திய அளவில் காங்கிரஸ் அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து கூறியும் கடந்த நாடாளுமன்ற உறுப்பினராக தற்போது இருந்தபோது 5 ஆண்டு செய்த திட்டங்களுக்கு மக்களிடையே எடுத்துக்கூறிதான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டவர். அவர்களுக்கு உற்சாகமாக பெண்கள் வரவேற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்று காலை முதல் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரார். இதனைத் தொடர்ந்து அதாவது திருவாமுத்தூர் மற்றும் கென்னமாதேவி உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் ரவிக்குமார் இறுதிக்கட்டமாக விழுப்புரம் நகரத்தில் இறுதி பிரச்சாரத்தை இன்று மாலை முடிக்க உள்ளார். அப்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியும் பங்கேற்று விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து காந்தி சிலை முக்கிய வீதிகள் வழியாக புதிய பேருந்து நிலையம் அருகே இந்த பிரச்சாரத்தை நிறைவு செய்கின்றனர். அதனைத் தொடர்ந்துதான் இன்று காதல் முதல் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சாரமானது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளதாம் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். காலேஜ் வரையும் படிச்சு நல்ல பட்டதாரியானா நல்ல வேலைக்கு போகலாம். எனவே காலேஜுக்கு படிக்க வைங்கன்னா அதுக்கு பண வசதி இல்லை நமக்கெல்லாம். அதை நான் தருகிறேன், மாதம் 1000 ரூபாய் தரேன், நீங்கள் காலேஜுக்கு வாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நம்முடைய பெண்களுக்கெல்லாம் கல்லூரியில் பட்டதாரிகளாக ஆவதற்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் திட்டம். இப்போ சின்ன பிள்ளைங்க 5ஆம் வகுப்பு வரையும் படிக்கிற பசங்க, அவங்க காலையில் அரைக்குறை வயிறாக சாப்பிட்டு போய் பாடத்தை சரியாக கவனிக்க முடியல என்பதற்காக இன்றைக்கி அவர்களுக்கெல்லாம் காலை சிற்றுண்டி திட்டம். நம்ம வீட்டிலலாம் அவ்வளவு தினம் டிஃபன், பிள்ளைங்க ஸ்கூலில் போய் தினம் டிஃபன் சாப்பிட்றாங்க. இந்த திட்டம் இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது. நம்முடைய முதலமைச்சர் 17 லட்சம் பிள்ளைங்களுக்கு காலையில் சிற்றுண்டி கொடுக்குறார். அடுத்தது ஓட்டு கேட்க போதே சொன்னார், நீங்கள் வந்தால் ஏழை எளிய தாய்மார்கள், வருமானம் இல்லாதவங்க, உங்களுக்கெல்லாம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும். அது இன்றைக்கி 1,15,00,000 பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அந்த மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கெல்லாம் வருது இல்லைம்மா. வந்தால் மாதம் டான்னு உங்கள் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு மெசேஜ் வருது. இப்படி அடுக்கடுக்காய் பல நலத்திட்டங்களை செய்கிற நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு மோடி அரசாங்கத்தை மாற்றிவிட்டு அங்கே இந்தியா கூட்டணி ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு அணியை அமைச்சிருக்கார். அதுதான் இந்தியா கூட்டணி. அந்த இந்தியா கூட்டணியுடைய சின்னம் தான் பானை சின்னம். இந்தியா கூட்டணியினுடைய சின்னமான பானை சின்னத்தில் வாக்களித்து இன்னைக்கு இன்னும் புதிய திட்டங்கள் அண்ணன் சொன்னாங்க. 100 நாள் வேற 150 நாள் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்ம ராகுல் காந்தி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.